அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது. ஆனால் அண்ணாமலை எதை வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருப்பார். அவருக்கு அரசியல் பார்வையும் கிடையாது, அரசியல் குறித்த புரிதலும் கிடையாது. இந்த தேர்தலில் அண்ணாமலையினுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்துவிடும் என்றுதான் நான் கருதுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிக்கம்பமே எங்கள் ஊரில் வரக்கூடாது என்று மக்கள் கொந்தளிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கட்சியை மக்கள் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். இந்த தொண்டர்களை பொறுத்தவரை தலைவர் வைகோ என்கின்ற ஒற்றை மனிதருக்காக இயங்கக்கூடிய தொண்டர்கள் தான். வேறு எந்த கட்சியிலும் அப்படி ஒரு தொண்டர்கள் இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால், அவர் திமுகல இருந்து ஒரு காலத்துல விலகினதுக்கு காரணமே இந்த வாரிசு அரசியல் தான். மதிமுகலையும் துரை வைகோ அவர்கள் என்ட்ரி ஆகிறதையும் மூத்த தலைவர்களோட அந்த விமர்சனங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? துரை வைகோவினுடைய அரசியல் வருகை என்பது அந்த கட்சிக்குள் ஒரு 39 தொகுதிகளுமே வெற்றி வாகை சூடுகிற இடங்கள் தான். அதில் இன்னும் கூடுதலாக நீங்கள் 40ஐயும் சேர்த்துக் கொள்ளுங்கள், புதுச்சேரியையும் சேர்த்து. எந்த இடத்திலும் அந்த கட்சிக்கான தோல்வி முகம் இல்லை. எதற்காக தோல்வி முகம் இல்லை என்கின்ற செய்தியை நான் சொல்லிவிடுகிறேன். OPS தென் மாவட்டங்களில் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய தலைவராக இப்போது வலம் வந்து கொண்டிருக்கிறார். முக்குளத்தோர் சமூகத்தில் ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்குறாரு. அதனால அவரோடு இணைந்து டிடிவி தினகரன் போட்டியிடப் போவதாக சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் ஏறக்குறைய நிறைவு பெற்றுவிட்டது பேச்சுவார்த்தை என்கின்ற செய்திகள் தான் அரசியல் ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தால் அண்ணாமலை நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருப்பாரா? என்னை தவிர யாருமே அறிவாளி இல்லை என்று அவர் சொல்கிறார். என்னை தவிர இங்கு யாருமே தலைமை இல்லை என்று அவர் சொல்கிறார். தலைமையை பிரித்து கொடுக்க சொன்னோம். 2ஆம் கட்ட தலைவர்களை நியமிக்க சொன்னோம். அதற்கு இடம் தர மாட்டேங்கிறாரு. தனித்து போட்டியிடுகிறேன் என்று சொல்வது கூட ஏதோ ஒரு கட்சிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை கிடைக்க விடாமல் தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் சீமான் களத்துக்கு வருகிறாரே தவிர அவர் அதிகாரத்துக்கு வர முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து நாங்கள் திமுகவோடு தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட பலத்தை ஒரு பக்கம் காட்டிட்டு தான் இருக்காங்க. எடுத்துக்காட்டாக விடுதலை சிறுத்தைகளோட சமீபத்த அந்த மாபெரும் கூட்டத்தையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொதுக்கூட்டத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த கூட்டணியிலேயே மதிமுகவும் இருக்கிறது. அதனோட செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெளியிலேருந்து? மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரை நான் அந்த கட்சியில் ஒரு அங்கமாக இருந்தவன் என்கின்ற அடிப்படையில் தலைவர் வைகோவினுடைய செயல்பாடுகள் தான் அந்த கட்சியை உயிரோடு வைத்திருந்தது. 2011 தேர்தல் புறக்கணிப்பு, ஒரு சட்டமன்ற பொது தேர்தலையே ஒரு இயக்கம் புறக்கணித்து விட்டு அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியுமா என்கின்ற கேள்வி இந்திய ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் இந்த 2011க்கு முன்பு இயக்கம் இருந்ததை விட 10 மடங்கு வீறு கொண்டு இந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற பெருமை தலைவர் வைகோவுக்கு உண்டு. அத்தகைய ஆற்றல் படைத்தவர் தான் அவர். அதன் பிறகு 2014 ஒரு தோல்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் எந்த இடத்திலும் தொய்வே கிடையாது. மாற்று அரசியலினுடைய முகத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் தலைவர் வைகோ தான். அது தலைவர் வைகோவினுடைய முயற்சி அல்ல. ஆனால் முகம் தருவதற்கு தலைவர் வைகோ இன்றைக்கு தேவைப்பட்டார். அதனால்தான் பொதுவுடைமை இயக்க தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தாயகத்தினுடைய வாசலுக்கு வந்து தலைவர் வைகோவை அழைத்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை உருவாக்கக்கூடிய தலைவராக தலைவர் வைகோ இருந்திருக்கிறார். இப்போது அவருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் சில வேகமான நடவடிக்கைகளில் அவரால் ஈடுபட முடியவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அந்த கட்சிக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கத்தான் செய்கிறது. அதற்கான தேர்தல் வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவே நான் அறிகிறேன். கொஞ்சம் அதிலிருந்து தூரமாக இருக்கிற காரணத்தால் அணுக்கமான நடவடிக்கைகள் என்ன என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் பூத் ஏஜென்ட்களை நியமிப்பது, தேர்தல் கால பணிகளில் ஈடுபடுவது, தேர்தல் கால வேலைகளை முன்னெடுப்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடுக்கி விடுவது என்கின்ற பணியை தலைவர் வைகோ செய்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த தொண்டர்களை பொறுத்தவரை தலைவர் வைகோ என்கின்ற ஒற்றை மனிதருக்காக இயங்கக்கூடிய தொண்டர்கள் தான். வேறு எந்த கட்சியிலும் அப்படி ஒரு தொண்டர்கள் இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் தொடர் தோல்விகள், அந்த இயக்கத்துக்கு வெற்றி என்பதே கிடையாது என்கின்ற நிலைமையெல்லாம் இருந்த காலம் உண்டு. அந்த நேரத்தில் கூட எம்ஜிஆரை பார்த்து சொல்வார்கள், அவருடைய முகம் பார்த்தால் உற்சாகம் அடைவார்கள் அதிமுகவினர், மக்கள் அந்த முகம் பார்த்து வாக்களிப்பார்கள் என்று. தலைவர் வைகோவுக்கு அத்தகைய கரிஸ்மேட்டிக் பண்பு என்பது உண்டு.
எம்ஜிஆருக்கு அடுத்து நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். நடைப்பயணங்களில் நடந்து வருகிற போது மக்கள் நாத்துகளை எல்லாம் கையில் இருந்து விட்டு விட்டு ஓடோடி வந்து நீங்கள் எதற்காக நடந்து வருகிறீர்கள் என்று கேட்ட காட்சிகள் எல்லாம் இன்றைக்கும் மனக்கண் முன்னால் இருக்கிறது. அத்தகைய தலைவர் தான். அவருடைய இயக்கம் என்பது அவருடைய செயல்பாடுகள் இருக்கிற வரை தொடர்ந்து இதே வேகத்தோடு இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அவருடைய உடல்நிலையை பற்றியெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. அவர் வந்து திமுகலேருந்து ஒரு காலத்தில் விலகினதுக்கு காரணமே இந்த வாரிசு அரசியல் தான். பட் இன்றைக்கு திமுக செய்யக்கூடிய அதே வேலையை தான் மதிமுகலையும் துரை வைகோ அவர்கள் என்ட்ரி ஆகிறதையும் மூத்த தலைவர்களோட அந்த விமர்சனங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? துரை வைகோ அவர்களுடைய அந்த அரசியல் என்ட்ரியை எப்படி பார்க்குறீங்க? துரை வைகோவினுடைய அரசியல் வருகை என்பது அந்த கட்சிக்குள் ஒரு அடுத்த கட்ட மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அது குறித்த பார்வையை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், தலைவர் வைகோவை குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும். தலைவர் வைகோவினுடைய நிழல், அதற்கு கீழ் நின்று கொண்டு யார் இந்த இயக்கத்தினுடைய பயணத்தை முன்னெடுத்தாலும் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இந்த நபர் அந்த நபர் என்கின்ற பார்வைக்குள் நான் போகவில்லை. தனிப்பட்ட கருத்தையும் நான் இதன் மீது பதிவு செய்ய விரும்பவில்லை. ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது அல்லவா? மதிமுகவினுடைய நிறுவனர் என்று சொன்னால் அது தலைவர் வைகோ தான். மதிமுகவினுடைய இடைஞ்சலுக்கு மன்னிக்கணும். நம்ம இந்தியா கூட்டணி பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க கொள்கை மாறலை இல்லையா மம்தா பானர்ஜி அவர்கள்னு. பட் இங்கே அந்த கொள்கை மாற்றம் நடக்குது இல்லையா? அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறேன். தொண்டர்கள் எல்லோரும் வந்து தலைவர் வைகோவினுடைய உடல்நலம் சரியில்லாத காலத்தில் அவருடைய மகன் எல்லா நிகழ்வுகளுக்கும் வர வேண்டும் என்று இடைப்பட்ட காலத்தில் அழைத்த காரணத்தால் அவருடைய மகன் சில நிகழ்வுகளில் பங்கேற்றார். அதன் மூலமாக ஒரு அரசியல் மாற்றம் இந்த கட்சிக்குள் வரும் என்று சிலர் எண்ணி அவரை அரசியலுக்கு அழைத்து வர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் தலைவர் வைகோ ஜனநாயக பண்போடுதான் அந்த விஷயத்தை அணுகினார். மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் கூட்டத்தை தாயகத்தில் கூட்டி வாக்கெடுப்பை நடத்தினார். அந்த வாக்கெடுப்பிலே யார் யாரெல்லாம் ஆதரித்து வாக்களிக்கிறார்கள், யார் யாரெல்லாம் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள் என்கின்ற செய்தி கூட தெரியாது. ஒரு சீட்டு தரப்படும், அந்த சீட்டிலே வரலாம் வரக்கூடாது என்பது மட்டும்தான் இருக்கும். பெயரோ பொறுப்போ யார் என்பதோ இருக்காது. அத்தகைய ஒரு மறைமுக தேர்தலாக அதை நடத்தி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வர வேண்டும் என்று வாக்களித்த காரணத்தால் அவர் ஏற்றுக்கொண்டார். அதுவரை அவர் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இல்லை. எனவே இது ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய முடிவு என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஓகே. திமுக கூட்டணியில் சீட்டு கேட்கப்படுறது தொடர்பான மீட்டிங்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து. மதிமுகவிற்கு எத்தனை சீட்டு ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அங்கே அந்த தொகுதிகளில் குறிப்பாக இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? நான் செய்திகளின் மூலமாகத்தான் அறிந்து கொண்டேன். 3 தொகுதிகளை கேட்டிருப்பதாக அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னார். 2 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும். 2019ஆம் ஆண்டு 2 தொகுதிகள், ஒன்று ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி, அது மக்களவை தொகுதி, ஒன்று மாநிலங்களவை தொகுதி. தலைவர் வைகோ இப்போது பொறுப்பு வகிக்கக்கூடிய இடம். அந்த 2 இடங்களை பெற்றது. இப்போது 3 இடங்களை கேட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்டம் குறித்து 2 கட்சிகளுடைய தலைமை தான் பேசி முடிவு செய்யும். எந்தெந்த தொகுதிகள் என்று ஒரு 6 தொகுதியினுடைய பட்டியலை தந்திருப்பதாக சொன்னார்கள். காஞ்சிபுரம் கூட கேட்கப்பட்டிருப்பதாக செய்தி. விருதுநகர் ஏற்கனவே தலைவர் வைகோவுக்கு பரிச்சயமான தொகுதி, அந்த தொகுதியும் கேட்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். விருதுநகர் அல்லது காஞ்சிபுரத்தில் அவர்கள் போட்டியிடக்கூடும் என்று நான் கருதுகிறேன். இந்த 3 சீட்டு கேட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் ஒரு தகவலோட இன்னொரு தகவலும் வெளியில் வந்துட்டுருக்கு. 3 சீட்டு கேட்ட சீட்டு கொடுக்கப்பட்டால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடவும் தயார்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஏதேனும் தகவல் இருக்கா? கடந்த தேர்தலில் 2019ஆம் ஆண்டு உதயசூரியன் சின்னத்தில் தான் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நேற்றைக்கு செய்தியின் வாயிலாக நான் பார்த்தேன். மீண்டும் மீண்டும் நான் அதை பதிவு செய்வதற்கு காரணம், கட்சியினுடைய அணுக்கமான நடவடிக்கைகளிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற காரணத்தால் நான் நேரடியாக அந்த செய்திகளை அறிந்திருக்கவில்லை. செய்தியின் வாயிலாக சத்யபிரதா சாஹூ தேர்தல் ஆணையர் அவர்களை தலைவர் வைகோ சந்தித்திருக்கிறார், பம்பரம் சின்னத்தை கேட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. எனவே அந்த நடைமுறைகளை எல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கிற பொழுது பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன்.
உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காரணம், ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலை கட்சி எதிர்கொண்டது, சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொண்டது. வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு உதயசூரியன் சின்னம் என்று சொன்னால் ஒரு கிளர்ச்சியை கீழ்நிலையிலே ஏற்படுத்தும் ஒரு பிரதானமான சின்னம், மக்களிடத்திலே அறியப்பட்ட சின்னம். எனவே வெற்றிக்கு எளிதாக இருக்கும் என்று வெற்றியினுடைய வியூகம் குறித்து கருத்தில் கொண்டு உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அது குறித்த இறுதி முடிவை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தலைவர் வைகோ தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு, தொகுதி உடன்படிக்கை நிறைவு செய்யப்பட்டதற்கு பிறகு அறிவிப்பார் என்று நான் கருதுகிறேன். சரி, ஓகே. திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி இந்த தேர்தல் எம்பி நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையாக பார்க்கப்படுவது 40ம் நமதே அப்படின்னு. இந்த 39 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னு உங்களோட பார்வையாக இருக்கிறது? இல்ல, 39 தொகுதிகளுமே வெற்றி வாகை சூடுகிற இடங்கள் தான். அதில் இன்னும் கூடுதலாக நீங்கள் 40ஐயும் சேர்த்துக் கொள்ளுங்கள், புதுச்சேரியையும் சேர்த்து. எந்த இடத்திலும் அந்த கட்சிக்கான தோல்வி முகம் இல்லை. எதற்காக தோல்வி முகம் இல்லை என்கின்ற செய்தியை நான் சொல்லிவிடுகிறேன். அதிமுகவினுடைய வாக்குத்தான் திமுக கூட்டணியினுடைய எதிர்த்தரப்பு வாக்கு. அந்த வாக்கு இப்போது 3 விதமாக பிரிகிறது. திமுக எதிர்ப்பு வாக்கு ஒன்றை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அது பிரித்து விடுகிறது. இன்னொன்று, அதிமுக வாக்கிலே ஒரு பிளவு ஏற்படுகிறது. OPS தென் மாவட்டங்களில் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய தலைவராக இப்போது வலம் வந்து கொண்டிருக்கிறார். முக்குளத்தோர் சமூகத்தில் ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்குறாரு. அதனால அவரோடு இணைந்து டிடிவி தினகரன் போட்டியிட போவதாக சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் ஏறக்குறைய நிறைவு பெற்றுவிட்டது பேச்சுவார்த்தை என்கின்ற செய்திகள் தான் அரசியல் ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே 3-4 வாக்கு வங்கிகளாக அது பிளவுபடுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய வாக்குகள் கிடைத்தாலும், அல்லது இப்போது அரசு சீராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அந்த வாக்குகள் இன்னும் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் பெருத்த சேதமும் சிதலமும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் எளிதாக திமுக அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. இன்னொன்றையும் நீங்கள் கருத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது என்கின்ற எண்ணம் பிரதானமாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு ஆழமான கருத்து பட்டி தொட்டி வரை சென்று சேர்ந்திருக்கிறது. எனவே அந்த அடர்த்தியான கொள்கையுடைய மாநிலம் என்று பார்க்கிற தமிழ்நாட்டில் இதனுடைய எதிர்ப்பு மனநிலை வாக்குகளாக 100% மாறுகிற பொழுது, பாரதிய ஜனதா கட்சியோடு நேரடி கூட்டணி வைத்திருக்கிற தினகரன், ஓ பன்னீர்செல்வம், பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்மையில் ஆளுநர் விவகாரத்தில் கூட ஒரு கருத்தை வெளிப்படைத்தன்மையோடு எதிர் மனநிலையை பதிவு செய்ய முடியாத திராணியற்ற தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இவர்கள் எல்லோரும் இந்த வாக்குகளை ஒரு காலமும் பெற முடியாது என்கின்ற காரணத்தால் அடர்த்தியான வாக்குகளை பெற்று 40 இடங்களிலும் திமுக தலைமையிலான அணி மகத்தான வெற்றி பெறும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஓகே, பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. ஆனால் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதிமுகன்ற கட்சியே இல்லை, நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்பட்டுருக்கோம், அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் அப்படின்னு அவர் பேசுகிறத பல மேடைகளை நம்ம பார்த்துருக்கோம். போராட்டங்கள்ல எல்லாம் பாஜகவினருக்கான அந்த கூட்டத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தி ஊடகங்கள்ல எல்லாம். அப்படி இருக்கும்போது பாஜக இந்த முறை வெற்றி வாய்ப்பு, அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தால் அண்ணாமலை நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருப்பாரா? பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த காரணத்தால் தான் கொங்கு பகுதியாக இருக்கிற அரவாக்குறிச்சியில் போட்டியிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற ஒரு அரசியல் கணக்கில் அண்ணாமலை அந்த தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் நிலைமை என்ன? பரிதாபத்திற்குரிய நிலைமையாக அரவாக்குறிச்சியில் அண்ணாமலையுடைய நிலைமை மாறிப்போனது. இப்போது அதிமுக கூட்டணியும் இல்லை. எனவே கரை சேராது என்கிற காரணத்தால் தான் இப்போது உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த இமேஜ், நான் நன்றாக சொல்கிறேன், உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இமேஜ் உயர்ந்த இமேஜ் இல்லை. தானாக உயர்வதற்கும் உயர்த்தப்படுவதற்கும் வேறுபாடுகள் உண்டு தமிழிலே. அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிம்பம் சிதைந்து விடக்கூடாது என்று அண்ணாமலை கருதுகிறார். நீங்க சொன்னீங்க பலாயிரக்கணக்கான மக்கள் திரளுகிற கூட்டத்தை ஊடகங்களில் பார்த்திருக்க கூடும் என்று சொல்லி. இதெல்லாம் திரட்டப்பட்டிருக்கிற கூட்டமா, தானாகவே திரண்டு இருக்கிற கூட்டமா? ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி கம்பத்தை ஒரு ஊருக்குள் வைக்கக்கூடாது என்று மக்கள் போராட்டத்தை நடத்துகிற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா? வேறு எந்த கட்சிக்காவது அப்படி ஒரு நெருக்கடியை மக்கள் தந்திருக்கிறார்களா? எல்லா கட்சியையும் பன்முகத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா? தமிழ்நாடு அரசியல் வயப்பட்டிருக்கிற மாநிலம். அதனால் அப்படி ஒரு பாகுபாடெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பதில்லை. இந்த கட்சிக்கு இடமளிக்க கூடாது, இந்த கட்சிக்கு இடமளிக்க வேண்டும் என்கின்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் வாகனங்களில் வருகிற போது வழிநடுக பார்க்கலாம். அதிமுக, திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சி கொடிகளும் தலைவர்களுடைய சிலைகளுக்கு அருகிலே.
பிரதானமான இடங்களிலே பறக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிக்கம்பமே எங்கள் ஊரில் வரக்கூடாது என்று மக்கள் கொந்தளிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கட்சியை மக்கள் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். அப்படிப்பட்ட நிலைமையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி மக்கள் கூடுவார்கள்? இப்போது அதிகாரம் கையில் இருக்கிற காரணத்தால் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே குற்ற பின்னணிகளில் சிக்கியிருந்த கைதிகள், நல்லா நீங்க உள்வாங்கிக்கணும், அதுதான் இந்த கட்சியில் சேர்ந்து இருக்கிற எல்லோரும் பிரதானமாக வரக்கூடிய செய்தி நாளிதழ்களில் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிற செய்தி, குண்டாஸ் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியானவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டு வெளியேறி இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டில் மோசடி செய்துவிட்டு சிறைக்கு சென்றவர்கள், இவர்கள் எல்லோரும் படையெடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்கிறார்கள். என்ன காரணம்? அந்த அதிகாரத்தினுடைய நிழல் நம்மை காப்பாற்றும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் அதில் சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் செலவு செய்து கூட்டத்தை திரட்டுவதற்கு அந்த பணங்களை எல்லாம் பயன்படுத்தி கூட்டத்தை திரட்டுகிறார்கள். அதன் மூலமாக ஒரு கூட்டம் வருவதை போல ஒரு பிம்பம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனமே தவிர அதிமுக இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு தொகுதிகளை கூட பெற முடியாது. உங்களுக்கு 2014ஆம் ஆண்டு தேர்தலை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மோடியினுடைய முகத்தை இந்தியா அறிந்திருக்காத நேரம். எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? வாஜ்பாயினுடைய அணுகுமுறை மோடி இடத்திலே இருக்கும் என்று நினைத்தார்கள். நானே தாமரை சின்னத்தில் என்னுடைய தொகுதியில் வாக்கு கேட்ட செய்திகள் எல்லாம் உண்டு. காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தால் அப்போது ஈழத்தமிழர் விவகாரத்தில் காங்கிரஸ் செய்த துரோகம், காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தபோது நடந்த சம்பவங்கள், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அன்றைக்கு நான் மதிமுகவில் பணியாற்றிய காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு கேட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் வெற்றியை தேடி தந்து விட்டார்களா? கன்னியாகுமரியில் மட்டும்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் ஒரு காட்டாட்சி தர்பாரை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறாரே மோடி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச முகத்தை இந்திய துணைக்கண்டம் பார்த்திருக்கிறதே. அதிலும் தமிழ்நாடு எந்த வகையிலெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கடைசி 7 ஆண்டு காலமாக தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் இயக்கங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களே. மோடியின் முகத்தை கிழித்திருக்கிறார்களே. பாரதிய ஜனதா கட்சியின் அந்த பாரபட்சமான நடவடிக்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த தாக்கத்தினுடைய விளைவு தேர்தலில் எதிரொலிக்காதா? அதனால் பாரதிய ஜனதா கட்சி கிஞ்சித்தும் கரை சேருவதற்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டிய தூரம் வரை என்னுடைய அரசியல் பார்வையில் தெரியவில்லை. அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது. ஆனால் அண்ணாமலை எதை வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருப்பார். அவருக்கு அரசியல் பார்வையும் கிடையாது, அரசியல் குறித்த புரிதலும் கிடையாது. இந்த தேர்தலில் அண்ணாமலையினுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்துவிடும் என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னொரு செய்தியையும் நான் வலுவாக பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். எச் ராஜா ஓய்வு பெற போகிறார் என்கிற காரணத்தால் எச் ராஜாவினுடைய இடத்தை இட்டு நிரப்புவதற்கு அண்ணாமலை தயாராகி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே, கடைசி கேள்வியாக இப்போ திமுகவிற்கு அதிமுகவோட அந்த பிளவுனால அவங்களுடைய வாக்குகளும் கிடைக்கும், ஓட் பேங்க் உயர தான் செய்யும்னு சொன்னீங்க. நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க தரப்பில் வாக்கு பெறுவதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அவங்களோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இளையோர்களின் வாக்குகளை முதல் தேர்தலில் அது பெறும். 18 வயதை நிரம்பி இருக்கக்கூடியவர்கள் அவருடைய அந்த சினிமாட்டிக் ஸ்பீச்ன்னு சொல்றாங்கல்ல, அவர் தவசி படங்களில் இருந்து தொடர்ந்து பல படங்களுக்கு வசனம் எழுதியவர். துளசி வாசம் மாறும், ஆனா இந்த தவசி வாக்கு மாற மாட்டான் என்பது அதில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தையே பேசித்தான் சாப்ட்வேர்ல நீ வேலை பார்க்கலாம் ராஜா, சாப்பிட்டு தான் ராஜா வேலை செய்யணும், இதெல்லாம் கவர்ச்சியாக இந்த வசனத்தையே அவர் எழுதலை, நான் தான் எழுதுனேன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம அதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. அதுல நிறைய செய்திகள் இருக்கு. அது குறித்து போனால் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை பலவாறாக பேச வேண்டிய அவசியம் வரும். எனவே அதெல்லாம் நான் மேலோட்டமாகவே செய்திகளை சொல்லி விடுகிறேன். ஏன்னா இது நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அவரை குறைத்து மதிப்பிடுவதற்காக அல்ல. ஒரு சினிமாத்தனமான பேச்சு என்பது அடுக்குமொழியில் அண்ணா அன்றைக்கு அடுக்குமொழியில் தான் பேசினார். ஆனால் அண்ணா பேசிய செய்திக்கும் அண்ணாவினுடைய உயர்ந்த எண்ணத்திற்கும் அண்ணாவினுடைய அறிவு திறனுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டக்கூடியாத நிலைமையில் இப்போது நண்பர் சீமான் இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதற்காக அவரை நான் குறைத்து மதிப்பிடுவதல்ல. அவருடைய மேதா விலாசம் வேறு, அவருடைய அறிவு திறன் என்பது வேறு, அவருடைய பண்பட்ட பார்வை என்பது வேறு. அவரிடத்தை எட்டு நிரப்புவதற்கல்ல, தொட்டு நிரப்புவதற்கு கூட இப்போது தலைவர்கள் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டிற்கு. எனவே அந்த செய்தியை நான் சொல்கிறேன். அப்படி பேசி பேசி ஒரு இளையோர் கூட்டம் மயங்கி நிற்கிறது. அதை உணர்ச்சி வயப்பட்ட கூட்டமாக இருக்கிறது. அதுல ரொம்ப பிரதானமான செய்தி, அவர்கள் போவது ஜனநாயகத்தினுடைய கடமை. நான் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் முதல் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பவர்கள் 2ஆம் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதில்லை. நீங்க பிரதானமாக புரிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டே நான் வந்தேன். ஏன் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை பின்னாளில் உள்வாங்குகிற போது இந்த அரசியல் என்பது இந்த மண்ணுக்கு உகந்த அரசியல் அல்ல.
இந்த பிரிவினைவாதத்தை யார் பேசினாலும் தவறு என்கின்ற பண்பட்ட பார்வை இயல்பாகவே தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா? தூய்மைவாதம் பேசுவதே தவறுதானே. அது மத தூய்மைவாதமாக இருந்தால் என்ன, சாதி தூய்மைவாதமாக இருந்தால் என்ன, இன தூய்மைவாதமாக இருந்தால் என்ன? இங்க தூய்மைவாதமே தவறு என்கின்ற அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாட்டிற்குள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு பல தலைவர்கள் உழைத்திருக்கிறார்கள். பல தலைவர்களுக்கு அந்த கிரெடிட் போய் சேர வேண்டும். அது குறித்தெல்லாம் நான் நெடிய விளக்கங்களை தர வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் புதிய வாக்காளர்களைத்தான் இவர்களால் கவர முடிகிறதே தவிர ஏற்கனவே வாக்கு செலுத்தியவர்களை இவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒரு 40 ஆண்டு கால ஹிஸ்டரிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எடுத்துக்கோங்களேன். அதனுடைய வாக்கு வங்கி, அன்றைக்கு வாக்களித்தவர்கள் இன்றைக்கும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு வாக்கு வங்கியாக இருந்த அதே மக்கள் இன்றைக்கும் வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள். பலர் அதில் கொஞ்சம் அப்படி இப்படி மாறி இருக்கலாமே தவிர வாக்கு வங்கியில சிதலம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி அல்ல. ஒரு நிலையான வாக்கு வங்கி என்பதே கிடையாது என்கின்ற நிலைமைதான். இப்போது கூட தனித்து போட்டியிடுகிறேன் என்று சொல்வது கூட ஏதோ ஒரு கட்சிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை கிடைக்க விடாமல் தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் சீமான் களத்துக்கு வருகிறாரே தவிர அவர் அதிகாரத்துக்கு வர முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். இவ்வளவு அறிவு செருக்கோடு பேசுவதாக நினைத்து மேடைகளில் பேசுகிறாரே, அவருக்கு கள நிலவரம் தெரியாதா? அவருக்கு கலை யதார்த்தம் தெரியாதா? நிச்சயமாக தெரியும். யாரோ ஒருவருடைய அஜெண்டாவுக்கு யாருக்கோ வாக்கு போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக அவர் அரசியல் களத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கான வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் அல்ல, எந்த தேர்தலிலும் அவரால் அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது. இந்த வாக்கு வங்கிகள் கூட கூடலாம் குறையலாம். இப்போது நிறைய செய்திகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு நிலையில் இருந்த தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய செய்தி. எல்லா கட்சியிலும் வெளியேற்றங்கள் என்பது இருக்கிறது. ஆனால் எதை சொல்லி வெளியேறுகிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போவாங்க. போகும்போது ஏதாவது ஒரு காரணத்தை அரசியல் ரீதியாக சொல்லுவாங்க, இல்லைன்னா மக்களுக்கு வெளிப்படையா தெரியும். இங்க என்ன தெரியுமா பிரதானமான காரணங்களை சொல்றாங்க? என்னை தவிர யாருமே அறிவாளி இல்லை என்று அவர் சொல்கிறார். என்னை தவிர இங்கு யாருமே தலைமை இல்லை என்று அவர் சொல்கிறார். தலைமையை பிரித்து கொடுக்க சொன்னோம். 2ஆம் கட்ட தலைவர்களை நியமிக்க சொன்னோம். அதற்கு இடம் தர மாட்டேங்கிறாரு. போலியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். இதற்கு முன்பு சில தோழர்கள் எல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதெல்லாம் ஊடகங்கள் பேசுவதற்கு கூட அச்சப்படுகிற, கூச்சப்படுகிற சம்பவங்களாக அந்த சம்பவங்கள் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் நாம் பேசி உங்களுடைய மாண்பையும் என்னுடைய மாண்பையும் நான் குறைக்க கூடாது என்று நான் கருதுகிறேன். அதனால் அதற்குள்ளெல்லாம் நான் போகவில்லை. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளாம் எந்த தலைவர்களையும் நோக்கி வைக்கவில்லையே, எந்த தலைமையும் நோக்கி வைக்கப்படவில்லையே. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற மனிதராக சீமான் இருக்கிற காரணத்தால் அவர் எந்த காலத்திலும் நம்பிக்கையை பெற முடியாது. அவருடைய வாக்கு வங்கி என்பது சஸ்டெயின் ஆகாது என்பதுதான் அரசியல் களத்தில் நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. ஓகே, உங்களுடைய பல்வேறு அழுத்தமான கருத்துக்களை எங்களோட பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.